மகளிர் தினம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா 1908ஆம் ஆண்டு. பாருங்க, அமெரிக்காவில் நியூயார்க்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து மக்கள் பெண்கள்லாம் ஒரு பஞ்சாலைகளை வேலை பார்த்தாங்களாம். என்ன வேலை பார்த்தாங்கன்னா தைக்கிற வேலை. நமக்கு புரியும்படி சொல்ல போனால் தைக்கிற வேலை என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப குறைவாக தான் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களாம். அதை யோசிச்சுக்கிட்டே ஆனால் அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நமக்கு மட்டும் ஆனால் ஓவர் டைம் வேலை, ஓடி டைம் வைப்பாங்களாம். அதுக்கெலாம் சம்பளமே கொடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மக்கள் அழுது புலம்பிகிட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு நாளும். நம்ம கடினமாக உழைக்கிறோம், ஆண்களுக்கு ஈடாக நம்மளும் என்ன செய்கிறோம், உழைக்கிறோம். ஆனால் நமக்கு போதிய ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டாங்களா. அதில் அந்த இருக்கிற பெண்களை கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலைகளில் 15,000 பெண்கள் வேலை பார்த்தாங்க. எத்தனை பேர்? 15,000. 15,000 பெண்கள் என்ன செஞ்சாங்களாம், வேலை பார்த்தாங்களாம். அதில் ஒரு அம்மா, கிளாரான ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், அவங்க எழும்பி மக்களுக்காக என்ன செஞ்சாங்களா, பெண்களுக்காக என்ன செஞ்சாங்களா, போராடினாங்களாம். எங்களுக்கு ஆண்களுக்கு ஏற்ற சமமான ஊதியம் என்ன செஞ்சோம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம், போராடினாங்களாம். அந்த போராட்டம் அன்னைக்கு வெற்றி பெற்றது. அதன் நிமித்தம் அவங்க அமெரிக்காவில் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, நல்ல வேலையில் நல்ல ஊதியம் கொடுத்து, ஆண்களுக்கு ஏற்ற சம ஊதியம் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களாம். ஆனால் அந்த கிளாராமா பாருங்க, நம்ம நாடு மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கணுமா, பெண்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவங்க உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் அவங்க ஏற்ற ஊதியம் பெறணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மீண்டும் போராடினாங்களாம். ரஷ்யாவில் போராடினாங்க, நியூயார்க்கில் போனாங்க, அமெரிக்கா முழுவதும் என்ன செஞ்சாங்களாம், போராடினாங்க. அப்படி போராடி என்ன இந்த உலகம் முழுவதும் மகளிர் ஃபுல்லாக ஒரே நாளில் கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போராட்டம் பண்ணாங்களாம். இன்னைக்கு அநேகர் போராட்டம்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மா முதல்ல இப்படி ஒரு போராட்டம் பண்ணாங்களா. அதனால தான் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டாடுறாங்களா. நம்ம